Taste the Daily. வணக்கம் அருண். தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் குடிநீர் குடித்திருக்கிறார்கள். அந்த குடிநீரிலே கழிவுநீர் கலந்திருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் தற்போது வரை 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். திருவேதி வயது 54, வரலட்சுமி வயது 84, மோகனரங்கன் உள்ளிட்ட 3 பேர் பரிதாபமாக உயிர்ந்திருக்கிறார்கள். சுமார் 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வந்திருக்கக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குடிநீர் என்பது மிக அடிப்படையான ஒன்று. அதனை மிகுந்த கவனத்துடன் விநியோகிக்க வேண்டியது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புயல் கரையை கடந்ததும் குடிநீர் கழிவுநீர் குழாய்கள் இடையே எந்தவித கலப்பும் இன்றி முறையாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறதா என்பதை அரசு உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும், மெத்தன போக்குடன் அதை செய்யாமல் விடுத்துவிட்டு சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு தக்க சிகிச்சை வழங்கி அவர்கள் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்புவதை உறுதி செய்யவும், தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக சீரான சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தாம்பரத்தை அடுத்த பல்லாவரம் அருகே குடிநீர் குடித்த சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் வாந்தி மயக்கம் காரணமாக பல்வேறு இடங்களிலே மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. தாம்பரத்தை அடுத்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் தெரு, மாரியம்மன் கோயில் தெரு, நாகரத்தினம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த குடிநீரை குடித்தவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனை, சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, கோவூர் இருக்கிற பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை 3 பேர் பரிதாபமாக இழந்திருக்கிறார்கள். திருவேதி வயது 54, வரலட்சுமி வயது 84, மோகனரங்கன் உள்ளிட்ட இந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 27க்கும் மேற்பட்டோர் பல்வேறு இடங்களிலே சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதிக்கு வந்த திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் அலட்சியமான ஒரு பதிலை கூறியிருக்கிறார்கள். குடிநீர் குடித்ததால் அவர்களுக்கு இது போன்ற வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழக்கவில்லை என்றும், இவர்கள் இரவு சாப்பிட்ட உணவு காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞான ரீதியிலான ஒரு மருத்துவர் போன்ற தனது ஆருடங்களை திமுக அமைச்சர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். திமுகவினர் எப்பொழுதுமே கட்டவிழ்த்து விடுவதில் வல்லவர்கள் என்று உயிரிழந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவினர்களும் அந்த குடும்பத்தினரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நாங்களே வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல மருத்துவமனையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பதறி அடித்துக் கொண்டு குடிநீர் குடித்ததால் வந்த வாந்தி மயக்கம் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக போராடி வருகின்றோம். இந்த துயரமான ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தை அமைச்சர் கூறுவது எங்களுக்கு வேதனையடை செய்திருப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவமனைகளுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 30 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் உரிய முறையில் சிகிச்சை பெற்று வர வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எப்படி ஒரு குடிநீரில் கூட இந்த அரசுக்கு சுகாதார முறையில் வழங்கப்படவில்லை என்பது தற்போது பட்டவர்த்தனமாக இருக்கிறது. சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய குடிநீரோடு இந்த கழிவுநீர் எல்லாம் கலந்து மிகப்பெரிய அளவில் சேதமாயிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம், இப்படி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த செஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக குடிநீரோடு கழிவுநீர் கலந்திருக்கிறது. எனவே உடனடியாக அதனை சரி செய்யப்பட வேண்டும். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டு அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த உறவினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திமுக அமைச்சருடைய அலட்சியமான பதிலால் அவர்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள், கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவினுடைய சாதனைகள் எல்லாம் எப்படியெல்லாம் அவர்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செல்லும் இடமெல்லாம் மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையிலே மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்திற்கும் சென்று இப்படி மேலும் மக்களை வேதனையடை செய்வது ஏற்படுதி அல்ல என்று மக்கள் வேதனையோடு
தங்களுடைய கண்ணீரில் அவர்கள் உறவினர்களை எப்படியாவது சரி செய்து வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக அமைச்சர் தாமோ அன்பரசுடைய பதில் என்பது மேலும் தங்களை வேதனையடை செய்திருக்கிறது. திமுகவினர் இதோடு இது போன்ற சம்பவங்களில் தங்களுடைய நாகரிகமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அநாகரிகமாக எதுவும் தெரியாமல் உளறி கொட்டக்கூடாது என மக்கள் வேதனையோடு புலம்பி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த 30 பேரும் வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய உறவினர்களுடைய நிலையாக இருக்கிறது. அதனைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், அவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.